ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே நைட்டு டின்னரெல்லாம் முடிஞ்சுங்க. ஸோ நாளைக்கு எனக்கு வெட்னஸ்டே. ஸோ மார்னிங் எந்திரிச்சு ரெடியாகி போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபிஷ் கறி வாங்கியிருந்ததுனால தலையும் வாலும் நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதனோட குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 சில்லு தேங்காய், ஒரு 10 பல் பூண்டு எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூடவே நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து ஓரளவுக்கு வணங்கின பிறகு கூடவே கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வணக்கி ஃபிஷ் கறி வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி வணக்கி நான் ஆற வச்சிட்டேங்க. ஆற வைக்கிற கேப்பில் நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணியிருந்த பாத்திரங்கள் எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ நம்ம வணக்கி வச்சுருந்த மசாலா ஆறிப்போச்சு. நம்ம அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம திப்பியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அதே வாணலியை கழுவி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம், கடுகு போட்டு தாளித்து, கடுகு நல்லா பொன்னிறமாக வந்துட்ட பிறகு நம்ம வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்திக்கிறோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா இந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 4-5 பூண்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போடணும். நான் அதை தாளிக்கிறப்ப நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்ல பொன்னிறமாக வணங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறி விடணும். அந்த மசாலாவும் பச்சை வாசம் போகணுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதனோட தண்ணியும் சேர்த்திக்க போகிறோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த தண்ணியும் சேர்த்தி அந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு சுவைக்கேற்ப நம்ம சால்ட்டும் சேர்த்திக்கிறோங்க. ஸோ குழம்பு கொஞ்சம் பச்சை வாசல்லாம் போய் நல்லா கொதித்து வர்றப்போ அந்த குழம்புக்கு தேவையான புளியும் நம்ம கரைச்சி ஒரு லெமன் சைஸில் இருக்கிற புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கிறோங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு குழம்பு நம்ம கழுவி வச்சுருக்கிற ஃபிஷ் துண்டுகளை நம்ம அது கூட சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசல்லாம் போன பிறகு நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்புல நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்திட்ட பிறகு கரண்டி விட்டு கிளறுன்னு கிளறாமல் ஜஸ்ட்டு திருப்பி விட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா வடை சட்டியை பிடிச்சி இப்படி ஷேக் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ நான் போட்டுட்ட பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வந்தது அப்படியே அதனோட குச்சிகளோடு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் செப்பரேட் பண்ணி வைக்கிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் முருங்கைக்கீரை எனக்கு பால்வாடி பக்கத்தில் கிடைச்சதுனால நான் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் பொரியல் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரீவியஸ் நைட்டே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு கையோடு நான் வீடையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேங்க. ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கூட்டி விட்டு க்ளீனாக படுக்கும்போது மார்னிங் எந்திரிச்சு வரும்போது நம்மளோட கிச்சனும் சரி, நம்மளோட வீடும் சரி க்ளீனாக இருக்கும்போது பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும், டென்ஷனே இல்லாமல். ஸோ மறுநாள் வேலையை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இது போல் மோர் தென் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.